ஜெயிலரில் நடிச்சிருக்கீங்க, தொடர்ச்சியாக செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. ஆனால் நீங்கள் ரஜினி சார் கூட தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்தில் வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினச்சா பண்ண முடியாது. அவர் வரணும்னா நிச்சயமாக வேறு மாதிரி வரணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்கே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சர்ரை போய் கூப்பிட்டா அது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துருக்கேன். ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமாக வருத்திருந்தால் கண்டிப்பாக ரஜினி சார் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கடந்த 13 வருஷமாக இந்திய சினிமாவில் புராணத்தை மையமாக வச்ச படங்கள், அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான படங்கள் நிறைய வந்துட்டே இருக்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒரு டிவைனிட்டி வரணும்னு தோணுது போல இருக்கு. டிவைனிட்டி ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பயும் வாழ்க்கையில் வந்து பயபக்தியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயோ மிஸ் ஆகுது போல இருக்குது. நாட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு ரீசெண்ட் டேஸில் கன்னட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப், காந்தாரா போன்ற படங்கள்லாம் வேர்ல்டு லெவலுக்கு பேசப்பட்டிருக்கு. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா? ஐ திங்க் ரியலி வி ஆர் ப்ரௌட். ஏன்னா இப்போலேருந்து இல்லை, கன்னடா ஃபிலிம் ரொம்ப ஃபிலிமுக்கு ரீமேக்காக இருக்குது. இங்கே தமிழில் ஹிந்தியில் ரீமேக்காக இருக்குது. அதே மாதிரி தமிழ் படம் கூட அங்கேருந்து ஐ திங்க் சவுத் இண்டியன்ஸ் ஹவ் காட் தட் எமோஷன் அண்ட் ட்ராமா, ஹை ட்ராமா எமோஷன்ஸ் சவுத் இண்டியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஸோ இது இந்த லெவல் போயிருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. I think it's a motivation for everybody to go into pan-Indian film. சார், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே இந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என் பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், நீங்கள் என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். I do not show partiality. I can do for everybody. But politics sometimes it doesn't happen like that. Only to some people they will do, not for everybody. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money whom I want to help.